தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருட்டாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கடந்திடுவாய் தூய தேவதயவா, புவியாற்றை கடந்திடுவாய் தூய தேவதயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மாதினிலே கிடைக்கும் இலை பாருதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அரண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளா. அரண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரின் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அடியேன் அப்பிரோஜனமானவன் ஆண்டவரே, தகுதியற்றவன், என்னையும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த செய்தி எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான செய்தியாக அமையட்டும். அடியனை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. அப்படி நாம் மாத்திரம் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. பிரியமானவர்களே, அவர் நம்மை எப்படி நடத்துகிறார்? நித்தமும் நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிறார். அவருடைய நடத்துதல் அதிசயமானவைகள். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் உங்களையும் என்னையும், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், என்னை என் குடும்பத்தையும் அதிசயமாக வழி நடத்துவார். மோசேயுடன் இருந்த தேவன் உங்களுடனும் இருக்கிறார், என்னுடனும் இருக்கிறார். யாத்ராகமம் 3:14 சொல்லுகிறது, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லியிருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். யாத்ராகமம் 13:21-22 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, இதோ மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒருவேளை பூமி எதிர்ச்சி வரலாம், ஒருவேளை கொள்ளை நோய் வரலாம், நிலநடுக்கங்கள் வரலாம். எது வந்தால் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும், சகல நாட்களிலும்
எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும், எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஏன் கவலை? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பட ஸ்தோத்திரத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? நம்மை போதித்து நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. வழியை காட்டுகிறார், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய பாதைகள், நாம் நடக்கிற பாதைகள் ஒருவேளை அது தவறானதாக முடியும். நாம் நடக்கிற பாதைகள் அது ஒருவேளை கடினமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதைகள் அது அவர் சொல்கிறார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பிரியமானவர்களே, ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பிரியமானவர்களே, அங்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் உன்னை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? வேதம் சொல்லுகிறது, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, ஏசாயா 58:12 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஒருவேளை வறண்டு போய் இருக்கிறீர்களா? பண வறட்சியா? ஆன்மீக வாழ்வில் வறட்சியா? சரீரத்தில் வியாதி என்னும் வறட்சியா? வறுமை என்னும் வறட்சியா? பட்டினி என்னும் வறட்சியா? எதிலே வறட்சி? வறட்சியை தேவன் செழிப்பாக மாற்றுகிறவர். வறட்சியை தேவன் செழிப்பாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அதிசயமான தேவன்! பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:3 கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். வறட்சி எப்பொழுது நீங்கும்? நீதிமானாய் நடக்கும்போது. பிரியமானவர்களே, சங்கீதம் 33:19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 37:19 அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வறட்சி, வறட்சியை தேவன் செழிப்பாக மாற்றுகிறார். செழிப்பாக மாற்றுகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வறட்சி செழிப்பாக மாறும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக தேவனுக்கென்று கொடு, வறட்சி நீங்கும். லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்புக்குரியவர்களே, நீங்க எப்படி கொடுக்கிறீங்க ஆண்டவருக்கு?
the secret of giving, the secret of receiving என்று சொல்வார். ஆண்டவருக்கு என்று எப்படி கொடுக்குறீங்க? ஒரு குடும்பத்திலே தாய் தகப்பன் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த தகப்பனார் என்ன செய்வார்? ஆலயத்திற்கு காணிக்கை போடுவதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் சில்லற 10 ரூபாயா நோட்டா போய் சில்லற மாற்றிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆலயத்திற்கு காணிக்கை போட சொல்லுவாராம். இதை இந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலிலே ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. அந்த கலை நிகழ்ச்சியின் டிக்கெட்டு விலை, ஒரு டிக்கெட்டு விலை 2000 ரூபாய். அந்த ஸ்கூலிலே அந்த பெற்றோர் அந்த டிக்கெட்டை அந்த குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறதுனால 4 டிக்கெட் வாங்கினார்கள். 8000 ரூபா ஆச்சு. 4 2 8 8000 ரூபா ஆச்சு. அந்த கலை நிகழ்ச்சி அந்த அரங்கத்தில் 500 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் அந்த ஸ்கூலிலே 1000 டிக்கெட் விற்றிருக்கிறார்கள். ஒரு டிக்கெட் நான் சொன்னேன் 2000 ரூபா என்று சொன்னேன். 1000 டிக்கெட் விற்றிருக்கிறார். அந்த அரங்கத்தில் 500 பேர் தான் உட்கார முடியும். இந்த குடும்பத்தாரும் சரி, நம்முடைய பிள்ளைகள் அதில் அந்த கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார்கள், அதில் நடிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த டிக்கெட்டை வாங்கி இவர்கள் அந்த கலை நிகழ்ச்சிக்கு சென்றார்கள். சென்ற போதுதான் அங்கே இவர்களுக்கு உட்கார இடமில்லை. ஆனாலும் நின்று கொண்டே அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த இளைய மகள் சொன்னாள், அப்பா நம்ம பாருங்க, நீங்கள் 10 ரூபா நோட்டா சில்லற மாற்றி சர்ச்சுக்கு போடுறீங்க. அங்கே ஏசி இருக்குது சர்ச்சில், அங்கே எல்லாரும் உங்களை வரவேற்று ஃப்ரீயாக உட்கார வைக்காங்க. அங்கே 10 ரூபா நீங்கள் காணிக்க போடுறீங்க. இங்கே பாருங்கள் 2000 ரூபா நீங்கள் டிக்கெட்டு பெற்று கடைசியில் உட்கார கூட இடமில்லை பாருங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த மகள் அந்த தகப்பனிடம் சொல்ல பொழுது தான் அந்த தகப்பனுக்கு உணர்வு வந்து, ஐயோ நான் கடவுளுக்கு கொடுப்பதிலே நான் குறை வைத்து விட்டேனே என்று சொல்லி மனம் உடைந்தாராம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவான். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரொற்றை போல இருப்பாய். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவான். இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது கைகளில் கால்களில் ஆணிகளை அடித்தார்கள். இயேசுவுக்கு எலும்புகள் எல்லாம் வலித்தன. தாவீது சொல்கிறார் சங்கீதம் 22:17 என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். பிரியமானவர்களே, தேவனை விசுவாசி, உன் எலும்பு நினமுள்ளதாகும். மார்க்கு 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
நாம் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் சாட்சிகளாய் இருப்போம். பரிசுத்த ஆவி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நாம் பலனடைவோம். அப்போஸ்தலர் 1:8 அதைத்தான் சொல்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. பரிசுத்த ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவி. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்த வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 8:16-17 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எபேசியர் 6:18 சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியினால் ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்க வேண்டும். யூதா 20 சொல்கிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தினால் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. தேவன் உங்களை நித்தமும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். சாதாரணமாக ஜெபிக்கிறதற்கும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். We need Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உதவி நமக்கு தேவை. We need பரிசுத்த ஆவியானவர். யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 5:25 சொல்கிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் படி நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்திலே பல ஆவிகள் இருக்கிறது. விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விக்கிரக ஆவி, செத்த ஆவி, பொய்யின் ஆவி, எரிச்சலின் ஆவி, சண்டையின் ஆவி, குடிவெறியின் ஆவி. நாம் எந்த ஆவி நமக்கு இருக்கிறது? பரிசுத்த ஆவி இருக்கிறதா? பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேல் 6:3 மத்தேயு 1:20 மரியாள் கற்பம் தரித்து பரிசுத்த ஆவியின் மூலமாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கற்பம் தரித்தது பரிசுத்த ஆவியின் மூலமாக மத்தேயு 1:20 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஏசாயா சொன்னது போல ஏசாயா வசனம் 58:11 நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். பிரியமானவர்களே, ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எரேமியா 31:12 அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருக்கும், அவர்கள் நீ தொய்ந்து போவதில்லை. அவர்கள் ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருக்கும். எப்பொழுது செழிப்பு வரும்? உதார குணம். நீதிமொழிகள் 11:25 உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உதார குணம் வேண்டும். தேவனை விசுவாசி, செழிப்பு வரும். யோவான் 7:38-39 வேத வாக்கியம் சொல்கிறபடி
என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர் அடைப்போர் ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீவ தண்ணீர் என்று சொல்லும்போது அது தேவனுடைய பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொன்னது போல கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள். நீங்கள் விரும்பினால் காணிக்கையினால் தாங்கலாம். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள், பாடல்களை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இயேசுவின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்குத்தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்குத்தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இந்த என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. இந்த என்னுடைய நம்பிக்கை உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள்.
உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம், எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே, என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், எல்லாரும் அதை காண்பார்கள், எல்லாரும் அதை காண்பார்கள், எல்லாரும் அதை காண்பார்கள், எல்லாரும் அதை காண்பார்கள்.